கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த வேளையில் நம் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த கடைசி நாட்களில் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் சென்னையிலும் இந்த இயற்கை சீற்றங்கள் நம்மை வேதனைப்படுத்தி, சென்னையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி இருக்கு. மேலும் நம்மை சிரமப்படுத்தும்படி இந்த சைத்தான் மழை தூரலை மாதிரி செய்து விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் ரொம்ப கருத்தாய் ஜெபியுங்கள். சைத்தானுடைய கிரியில் தேவையான அளவுக்கு நமக்கு தண்ணி வேணும், கர்த்தர் செய்வார். பிசாசு கடந்து என்ன பண்ணுது, நம்ம இம்சப்படும், வேலை செய்ய முடியாதபடிக்கு மனிதனை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள் இந்த நாளில் மத்தேயு 18:18 பிரகாரம் எவைகளை நீங்கள் பூலோகத்திலே கட்டுவீர்களோ அவை பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், எவைகள் நீங்கள் பரலோகத்திலே கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பூமியிலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டது. அந்த வசனத்தை வைத்து ஜெபியுங்கள். இயற்கையின் சீற்றங்கள்லாம் வராதபடிக்கு தேவன் எல்லாம் தடுத்து நிறுத்தும்படியாய் முழங்கால் ஊன்றி முழங்கால் போட்டு நன்றாக ஜெபியுங்கள். கர்த்தர் தேசத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்துல தான் கொடுத்துருக்கிறார். அங்கே நம்ம தான் ஜெபம் பண்ணி நமக்காகவும் தேசத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆக ஜெபம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நடத்துவார். முக்கியமாக ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.